ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் தான் இப்போது கலங்கத்தில் எங்கே போகிறேன்னு பார்க்கிங்களா? நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு தான் போயிட்டுருக்கேன். எம்ஜிஆர் புரட்சி தலைவர் சென்டருக்கு தான் போயிட்டுருக்கேன். கலங்காத்தால் நல்லா ஜில்லுன்னு கிளைமேட்டு, ஃபாகு எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் தெரியும், அடையாறு ரிவரு. இப்போ இருட்டில் இந்த ரிவரில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அந்த ஃபைனல் இப்போ மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இரவுதான் போகுதே போகுதே, எடுத்து கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே, இங்கேதான் சொர்க்கம் நரகம் ரெண்டும் உள்ளதே. ஆந்தை போலதான் இரவிலே இரவிலே கண்ணிரண்டை திறந்து வைக்கலாம் நண்பனே நண்பனே, இங்கேதான் இன்பம் துன்பம் ரெண்டும் உள்ளதே. பூங்காற்றை பூங்காற்றை பூ போல வந்தாலிவள். ஸோ ஃபைனலாக நம்ம எம்ஜிஆர் ஆர்ச்சுக்குள்ளே உள்ள நுழைஞ்சாச்சு. ஸோ ஃபைனலாக சென்ட்ரலுக்கு வந்தாச்சுங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஜூம் பண்ணுற பாருங்களா, அதுதான் நம்ம சென்னை சென்ட்ரலுங்க. ஸோ சென்ட்ரலுக்குள்ளே வந்தாச்சு. கார் உள்ளே போகுது. ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குன்னு பாருங்கள். காலைல 5 மணிக்கெலாம் ட்ராவலிங் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்குது காலைல 5 மணிக்கா. எவ்வளோ கேப் நிற்கிது பாருங்கள். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனது 5:45. டைமிங் தெரியுது பார்த்தீங்களா. இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் நிற்கிது பாருங்கள். ஸ்டேஷனில் நிறைய கூட்டம் இருக்குது. எல்லாம் அங்கே உட்காந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் கூட நடந்து போயிட்டுருக்கோம். வந்தே பாரத் ட்ரெயினை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமே இது விட்ருக்காங்க திருப்பதிக்கு. ஸோ நாங்கள் திருப்பதி யாருனாச்சும் போகணுன்னு வச்சிங்கன்னா வந்தே பாரத்தில் சீக்கிரமாக போயிடலாங்க. நாங்கள் போன டைமிங் 6:15 ட்ரெயின் எல்லாம் இப்போ கிளம்ப போகுது. ஸ்டார்ட்டில் வச்சுருக்காங்க ட்ரெயினை. இப்போ எல்லாம் ஏறிட்டாங்க. இப்போ லாஸ்ட் இப்போ 2 பேர் ஓடி ஏற போகிறாங்க. நீங்களே பாருங்கள். ஆனால் எங்களால் வந்தே பாரத் ட்ரெயினில் போக முடியல. ஸோ நாங்கள் போன ட்ரெயின் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ஸு. இது வந்தே பாரத் ட்ரெயின். நாங்கள் ரொம்ப நாள் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரெயின்குள்ளே நான் போகிறேன், வீடியோ போடுறேன், எல்லோரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா 2 பேர் ஓடி ஏறுறாங்க. ட்ரெயின் கிளம்ப போது கடைசி நிமிஷனில் ஏறி போகிறாங்க. இல்லை ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாருங்க. ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு அப்போது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறிட்டோங்க. ஏசி கோச் தான். சீட்டெல்லாம் எல்லாம் கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ ட்ரெயின்
தலைவருக்கு பாய் பாய் சொல்லியிருக்கிறேன். பாய் பாய் சென்னை. அடுத்தது நம்ம திருப்பதியில் சந்திக்கலாம் ஸ்டேஷனில். ஸோ ஃபைனலாக திருப்பதி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஃபைனலாக ரீச் ஆகிட்டு அங்கே திருப்பதி ஆர்ச்சு. இப்போ ஷெராட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே சைடில் ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பராக இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும். ஸ்டேஷன் விட்டு வெளில இறங்கினோடனே ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, காரு எல்லாமே நிற்கும் மேல் திருப்பதி போகிறதுக்கு. ஸோ சைடில் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதுதாங்க திருச்சானூர் டெம்பிள். ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ரோட் சைட் ஷாப்பிங் நிறையா சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஷாப்பிங்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் 11 மணிக்கெலாம் இங்கே வந்துடணும். ஏன்னா 12 மணிக்கு கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்களே லக்கேஜெலாம் ரூமில் லாக்கரில் வச்சுட்டு சாமி பார்க்க போய்ட்டோம். நல்லா தரிசனம் கட்டிச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாம் 12 மணிக்குள்ளே எல்லாம் மக்கள் போயிட்டுருக்காங்க உள்ளே சாமியை பார்க்குறதுக்கு. திருப்பதி வந்தா நான் வெளியில் நின்று ஷூட் பண்ணிட்டு இருந்தேங்க. ரைட்டில் பார்த்தா நம்ம காந்தி தாத்தா நிற்கிறாரு. எனக்கே பார்க்கும்போது ஷாக் ஆகிடுச்சு. செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது. ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருந்தார். ஆனால் இவங்க மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து சல்யூட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க மாதிரி யாரும் டெடிக்கேஷனாக பண்ண முடியாது. பார்க்க அப்படி காந்தி தாத்தா மாதிரி இருந்தார். சூப்பராக இருக்குங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபார் இந்த ஒர்க்குங்க. நான் சல்யூட் அடிக்கிறேன் இவருக்கு. பயங்கரமாக இருக்கார். எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு இவரை பார்க்கும்போது.
எப்படிடா இந்த மாதிரி நிற்கிறாங்கன்ட்டு. அப்புறம் இந்த தான் மெயின் என்ட்ரன்ஸு, கேட்டுக்குள்ளே அந்த சாமி தர்ஷனம் உள்ள போய் பார்க்குறதுக்கு. இது தோட்டத்தில் 3 கேட் இருக்குது. ஆனால் ஃபோனு இதெல்லாம் எதுவும் போகக்கூடாது, லாக்கரில் வச்சுட்டு போயிடணும். ஆனால் இது பார்க்குறதுக்கு ஃபோனில் எதுவும் போகக்கூடாதுங்க, உள்ள லாக்கரில் வச்சுட்டு போயிடணும். 12 மணிக்குள்ளே போய் பார்த்தோன்னாங்க, இல்லைனா கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சைடில் ரோட் சைடு ஷாப்பிங்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. உழைச்சுத்தான் பாரு, அதுதான் திருநாளு. தூங்குற நேரம் ஏங்குற நேரம் வாழ்க்கையில் சேராது. நாளுக்கு நாளு உழைச்சுத்தான் பாரு, அதுதான் திருநாளு. தூங்குற நேரம் ஏங்குற நேரம் வாழ்க்கையில் ஸோ திருச்செந்தூர் டெம்பிளெலாம் சுற்றி பார்த்தாச்சு. நான் ஃபைனலாக பாபாய் சொல்லிக்கிறேன். அடுத்தது மேல் திருப்பதியோட உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ ஃபைனலாக ஏசி பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏசி பஸ்ஸில் போய்ட்டுவோம், யாருமே இல்லை. ஆனால் இது டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 110 ரூபாங்க. ஏசி பஸ்ஸில் செம கூலாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில் கொண்டு போகிற சுகமே தனி. வாங்க மேல் திருப்பதியில் போய் காட்டலாம், வீடியோவை காட்டுறேன். ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த. ஸோ மேல் திருப்பதி ஏறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செக்கிங் நடக்குவாங்க, பேக் செக்கிங். பஸ்லேருந்து எல்லாம் கீழே இறங்கினோம். எல்லாம் கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க செக்கிங்காக. ஸோ நாங்களும் அதான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக செக்கிங் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் மேலே பஸ்ஸில் ஏற முடியும். ஸோ இங்கே பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேல் திருப்பதி மவுண்டன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உள்ளே என்ட்ரி ஆச்சுங்க. இதான் திருப்பதி மேல் திருப்பதியோட ஆர்ச்சு. உள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. இயற்கையது வியந்திடும் உன்னழகில் தினம் தினம் மழை வருமே மழை வருமே. ஸோ இதுதாங்க மேல் திருப்பதியோட பஸ் ஸ்டாப்புக்கு ஃபைனல் வந்தாச்சு. இப்போ அடுத்தது ஜீப்பில் ஏறி ரூமுக்கு போக வேண்டியதான். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய விசாத் சமாஜ், இது தாங்க அது. திருப்பதிலேருந்து அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஹால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சோஃபாலாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இதாங்க ஆரிய விசாத் சமாஜ். இது பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் நிறையா இருக்குது. 24 hours ஃபுட் ஸ்ட்ரீட்டும் நிறையா இருக்குது. இதாங்க ஃபுட் ஸ்ட்ரீட்டு, 24 hours ஃபுட் ஸ்ட்ரீட்டு. பக்கத்தில் பேங்க்கு, கல்யாண மண்டபம் நிறையா இருக்குது. இங்கே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். கல்யாண மண்டபம் டெக்கரேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஒரு கல்யாணம் போயிட்டுருக்குங்க. அந்த ஊரில் வந்து 12 மணிக்கெலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்க. நைட்டு 12 மணிக்கு மிட் நைட்டு. டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து இந்த கல்யாண மண்டபமோட முடியுது. பார்த்து உள்ள நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுன்னா பார்ட் 2ல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பாய்.